கடைசியா உங்க வீட்டு சிலிண்டர் எப்ப வந்துச்சு? கடந்த சில நாட்களாவே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு நிறைய பேர் புகார் சொல்லிட்டு இருக்காங்க. விலையும் ஏறிடுச்சு. ஏன்? காரணம் மத்திய கிழக்குல நடக்கிற போர் தான். அந்த போர் இப்ப நம்ம வீட்டு சமையலறை வரைக்குமே நேரடியா பாதிக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த யுத்தத்தோட உண்மையான கட்டணத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். நான் உங்கள் மதியம் சரண்யா. மதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 14 நாட்களா நேரடியா போரிட்டு இருக்காங்க. ஈரான் ராணுவ ரீதியா நேரடியா போராடுறதுக்கு பதிலா பொருளாதாரத்தை ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதாவது அது எப்படி எப்படின்னா, யுஏஇயோட ரூவை சுத்திகரிப்பு நிலையம் ட்ரோன் தாக்குதல்ல செயலிழந்துருச்சு. சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலயம் மூடப்பட்டாச்சு. கத்தாரோட எல்என்ஜி வசதி கடந்த வாரத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமானது ஹார்முஸ் நீரிணை. உலகத்தோட 20% எண்ணெய் பாத்தீங்கன்னா அந்த வழியாக கடந்து போகுது. ஆனா அந்த தடத்தையும் ஈரான் மூடிட்டாங்க. இப்போ அந்த நீரிணையில கடல் கன்னிவெடியும் வச்சிருக்காங்க. நாம நினைக்கிறோம் இது தூர நாடுகளோட பிரச்சனை அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா எல்பிஜி நெருக்கடி தான். டெல்லியில 850 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 950க்கும் மேல விக்குது. ஹோட்டல்ல பயன்படுத்துற கமர்ஷியல் சிலிண்டரோட விலை பாத்தீங்கன்னா 1900 ரூபாயில இருந்தது. ஆனா இப்ப 2500 2600 ரேஞ்சுக்கு போயிருச்சு. பல நகரங்கள்ல கமர்ஷியல் சிலிண்டரோட சப்ளையும் நிறுத்தப்பட்டிருக்கு. பிளாக் மார்க்கெட்ல ஒரு சிலிண்டரோட விலை பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் விக்குது. பெங்களூர், சென்னையில ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் கடை மூடணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மும்பைல 50%க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. ஏன் இந்தியா ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னா 80% மேல க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்றாங்க. அதுல 50% பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல இருந்து தான் வருது. 90% எல்பிஜி ஹார்முஸ் நீரிணை வழியா தான் வருது. அதுல 50ல இருந்து 55% எல்என்ஜி கேஸ் கல்ஃப் நாடுகள்ல இருந்து வருது. சிலிண்டர் நெருக்கடி மட்டும் இல்ல, உரம் நெருக்கடியுமே இருக்கு. 1% உரம் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல இருந்து தான் வருது. குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர் உற்பத்தியை குறைச்சிருக்காங்க. இதோட விளைவு என்னன்னா விவசாயம் மெயினா பாதிக்கும். 2வது உணவு விலையும் அதிகரிக்கும். இதோட மட்டும் இல்லாம ஏற்றுமதி இழப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா கல்ஃப் சந்தைகள்ல பாத்தீங்கன்னா அரிசி, வெங்காயம், வாழை, மசாலா மாதிரியான ஏற்றுமதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால $12 பில்லியன் வந்து ஏற்றுமதி ஆபத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம இது நம்மளோட மொத்த அக்ரி எக்ஸ்போர்ட்ல 20%க்கும் மேல இருக்கு. இது வெறும் எண்ணெய் பிரச்சனைன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது எல்லாத்தோட அடிப்படையா இருக்கு. பெயிண்டா இருக்கட்டும், பிளாஸ்டிக், ரப்பர், காஸ்மெட்டிக், ஃபர்டிலைசர் எல்லாமே எண்ணெயில இருந்து தான் வருது. சல்பியூரிக் ஆசிட் கூட அதோட உற்பத்தி கூட நம்மளுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காப்பர், கோபால்ட், நிக்கல் மாதிரியான பற்றாக்குறையினால ஏசி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாத்தோட உற்பத்தியுமே இதுல பாதிக்கும். மெயினா உணவு உற்பத்தி தான். ஏன்னா நேச்சுரல் கேஸ் இல்ல அப்படின்னா நைட்ரஜன் ஃபர்டிலைசர் இல்ல. நைட்ரஜன் ஃபர்டிலைசர் இல்ல அப்படின்னா உலகத்தோட பாதி மக்களுக்கு உணவு இல்லைன்னு தான் சொல்லணும். இதுல உலக நாடுகளோட நிலை என்னவா இருக்கு அப்படின்னா, வியட்நாம்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. சோ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பங்களாதேஷ்ல ஃபியூல் ரேஷனிங் ஆரம்பிச்சாச்சு. பாகிஸ்தான்ல இன்ஃபிளேஷன் வேகமா உயர்ந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால மறுபடியும் நெருக்கடியில இருக்காங்க. யூரோப் எனர்ஜி விலை உயர்வா இருக்கு. ஏர்லைன் நிறுவனம் பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜிடிபி பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 3 மாசம் க்ரூட் ஆயிலோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பேரல் $120 இருந்துச்சு அப்படின்னா குளோபல் லெவல்ல ஜிடிபி பாத்தீங்கன்னா 0.5%ல இருந்து 1% வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன நாடுகளுக்குள்ள ரிசெஷனும் உறுதியாயிரும். அது மட்டும் இல்லாம பெரிய நாடுகளுக்கு ஸ்லோ டவுன், இன்ஃபிளேஷன், ஜாப் லாஸ் மாதிரியான பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இதுல யார் கட்டணம் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் போற ஆரம்பிச்சாரு. நெட்டாயான்ஹூ பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு தந்தாரு. ஆனா கட்டணம் கட்டுறது யாரு? உங்களோட சிலிண்டரோட ஒதுக்கீடு, உங்கள் உணவகம் மூடுறது, உங்களோட பெட்ரோல் விலை, உங்களோட விமான டிக்கெட், இதெல்லாம் தான் நம்ம அதிகமா பணம் கட்டுற மாதிரி இருக்கு. சோ ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவை நேரடியா தோற்கடிக்க முடியாது, ஆனா உலக பொருளாதாரத்துல நெருக்கடிக்கு தள்ளலாம். சோ ஹார்மஸ் மீது கட்டுப்பாடு வச்சாங்க அப்படின்னா, ஹார்மஸ் மீது கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் அவங்களுக்கு பயந்துதான் நடந்தாகணும். சோ ஈரான் பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயருக்கு மாறுறாங்க. அதாவது என்ன நிபந்தனை அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியேறினா தான் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம போர் எனக்கு நின்னாலுமே ஷிப் லேன் பாத்தீங்கன்னா திறக்கிறதுக்கு 2-3 வாரங்கள் ஆகும். சோ எண்ணெயோட விலை பாத்தீங்கன்னா இயல்புக்கு வர்றதுக்கு 2-3 மாசங்கள் வரைக்குமே எடுக்கும். சோ ட்ரம்போட நிலைப்பாட்டை அனுப்ப பேசுறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா 3 to 6 மாசங்கள் வரைக்குமே கூட அந்த ரேட் குறையறதுக்கு டைம் எடுக்கும்.
இந்த போர் டிவில நடக்கிற போர் நம்ம அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது உங்க வீட்டுல இருக்கிற சமையல் அறையிலையும் உங்களோட பேங்க் பேலன்ஸ்லயுமே உங்களை தட்டில் இருக்கிற உணவையுமே பாதிக்கக்கூடிய ஒரு போர் தான் இது. உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். இப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஊர்ல எல்பிஜி கிடைக்குதா, கிடைச்சா அது என்ன ரேட்ல கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.